நக்கீரதேவநாயனார் அருளிச் செய்த பெருந்தேவபாணி. தெய்வத்தை முன்னிலைப்படுத்தி பரவும் பாடல் தேவபாணி எனப்படும். பாணி பண்ணொடும் கூடியது. இறைவனின் குணநலன்களும் செயல் நலன்களும் இதன்கண் தொகுத்து கூறப்பட்டுள்ளன. இப்பாடலில் வரும் வடிவன், கண்ணன் என்பனவாகிய படற்கை பெயர்கள் ஐவிகுதி பெற்று முன்னிலை சொற்களாய் வடிவினை, கண்ணனை என வந்துள்ளன. இத்தகைய சொல்வழக்கு சங்க நூல்களுள் காணப்படாத புதுமை உடையதாகும். இப்பெருந்தேவபாணி 67 அடிகளால் நீண்ட பெருமையுடையதாய் அமைந்துள்ளது. இங்கு 5 அடிகளாக சிந்திக்கப்படுகின்றன. பெருந்தேவபாணி 1 முதல் 5 அடிகள். சூலபாணியை, சுடர்தரு வடிவனை, நீலகண்டனை, நெற்றியோர் கண்ணனை, பால் வெண்ணீற்றனை, பரமயோகியை, காலனை காய்ந்த கரைமிடற்றண்ணலை, நூலணி மார்பனை, நுண்ணிய கேள்வியை. இதன் பொருள், இறைவன் சூலமேந்திய கையை உடையவனாக இருக்கின்றார். ஒளிபொருந்திய வடிவம் உடையவனாக இருக்கின்றார். நீலகண்டத்தை உடையவனாக இருக்கின்றார். நெற்றியில் கண்ணை உடையவனாக இருக்கின்றார். பால் போன்ற திருநீற்றை மேனியில் பூசியிருக்கின்றார். பரமயோகியாகவும் உள்ளார். நீ காலனை கோபித்த நீலகண்டன், மார்பில் முப்புரி நூலை அணிந்துள்ளாய். நுண்ணிய கேள்விஞானம் உடையவனாக இருக்கின்றாய் என்று இறைவனின் தோற்ற பொலிவழகை இவ்வடிகளில் பாடியுள்ளார்.